இந்த வீடியோ மூலமாக முட்டை மனிதன் வாழ்க்கையில் எவ்வாறு பயனளிக்கின்றது, அத்துடன் முட்டையினுடைய கட்டமைப்பு ரீதியான தொழில்களை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க உள்ளோம். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு அருகாமையில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதனூடாக நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். முட்டை என்கின்ற நேரம் கோழி ஒன்றினுடைய இனப்பெருக்க களம் விருத்தி அடைந்து உருவாகக்கூடிய இறுதி விளைவை தான் முட்டை என்கிறோம். மனிதன் வாழ்க்கையில் மிக இலகுவாக பெறக்கூடிய ஒரு புரத வகை ஒன்றாக இவை காணப்படுகின்றன. அதன் உயிரியல் பெறுமதி ஏனைய உணவுகளுடன் ஒப்பிடுகையில் உயர்ந்ததாகவும் காணப்படுகின்றது. இந்த முட்டையில் அதிகமாக அமினோ அமிலங்கள் அனைத்தும் அடங்கியிருக்குது. அதே போன்று விட்டமின் வகைகளாக A, B2, D, E மற்றும் ஃபோலிக் அமிலங்கள், நியாசின் ஆகிய கணிசமான அளவும் காணப்படுகின்றன. முட்டையின் பிரதான பகுதிகளாக முட்டையோடு, வெண்கரு, மஞ்சள் கரு என்பன உள்ளடங்குகின்றது. சாதாரணமாக ஒரு முட்டையிட நிறை அடிப்படையில் முட்டை ஓடு 11% வெண்கரு 56%, மஞ்சட்கரு 33% காணப்படுகின்றது. முட்டை ஒன்றினை நாம் எடுத்து ஆராய்கின்ற பொழுது முழு முட்டை, முட்டையின் வெண்கரு, முட்டையின் மஞ்சக்கரு ஆகியவற்றில் காணப்படுகின்ற நீர், சக்தி, புரதம், கொழுப்பு, கனியுப்புக்கள் ஆகியவற்றின் 100% பின்வருமாறு. முட்டையின் தரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பார்க்கின்ற பொழுது முட்டையோட்டின் இலையமைப்பு, முட்டையோட்டின் தூய்மை மற்றும் முட்டையின் வடிவம் முட்டையின் தரத்தினை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக அமைகின்றன. இலங்கையில் முட்டை வகைப்படுத்தலை பிரதானமாக நிர்ணயிக்கக்கூடிய காரணியே நிறையாகும். சாதாரணமாக ஒரு முட்டை ஒன்று 56 கிராம் நிறையை கொண்டதாக காணப்படுகின்றது. இலங்கை தர நிர்ணயத்துக்கு இணங்க முட்டை வகைப்படுத்தலில் மிகப்பெரிய முட்டை ஒன்றின் நிறையானது 60 கிராம், பெரிய முட்டை ஒன்றின் நிறை 53 தொடக்கம் 59 கிராம், இடைத்தரமான முட்டை ஒன்றின் நிறை 45 தொடக்கம் 52 கிராம், சிறிய முட்டை ஒன்றின் நிறை 38 தொடக்கம் 44 கிராம். இனி கோழி முட்டை ஒன்றினுடைய கட்டமைப்பை பார்ப்போம். முட்டையில் மிகவும் வெளிப்புறமாக காணப்படுவது புறத்தோல். வெண்ணிற தூள் போன்ற பதார்த்தத்தால் ஆன ஒரு படையாக இவை காணப்படுகின்றது. ஓட்டில் காணப்படும் நுண்ணிய துகள்கள் மூடப்பட்டிருக்கிறதன் காரணமாக நுண்ணங்கிகள் தொற்றுவதில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். முட்டை ஓடு இவை கல்சிய கார்பனேட்டுகளால் ஆனது. இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது உள்ளடக்கங்களை பாதுகாப்பதும், பொறிமுறை சேதங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதும் மற்றும் உருவத்தை பேணுவதும், வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்வதும் இதனுடைய பிரதான தொழிலாக அமைகின்றது. காற்றிடைவெளி இது முட்டையினது மழுங்கிய முனை பகுதியில் முட்டை மென்சவ்வுகள் விலகுவதனால் உருவாகின்றது. இதனுடைய தொழிலை பார்க்கின்ற பொழுது வாயு பரிமாற்றத்திலும் முட்டையினை குளிராது பேணுவதில் பங்களிப்பு செய்கின்றது. மென்சவ்வுகள் முட்டையோட்டிற்கு உட்புறமாக 2 மென்சவ்வுகள் காணப்படுகின்றது. வெளிப்புறமானது வெளிமென்சவ்வும் உட்புறமானது
உள்மென்சவ்வும் என்று 2 மென்சவ்வுகளால் அமையப்பெறுகின்றது. இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது மென்சவ்வுகள் முட்டையில் நுண்ணங்கிகள் தொற்றுவதை தடுக்கக்கூடிய அந்த தொழிலை மேற்கொண்டு வருகின்றது. முட்டை மென்சவ்வுகளை அடுத்து வெண்கரு காணப்படும். இவை பிரதானமாக மெல்லிய அல்புமின் படலமாகவும் தடித்த அல்புமின் படலமாகவும் காணப்படுகின்றது. மஞ்சக்கருவை சூழ மெல்லிய அல்புமின் படலமும் அதனை சூழ தடித்த அல்புமின் படலமும் காணப்படுது. இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது மஞ்சட்கருவுக்கு சேதம் ஏற்படுவதை தடுப்பதுதான் இதனுடைய பிரதான தொழிலாக காணப்படுகின்றது. அல்புமினில் காணப்படுவது புரதங்களாகும். இவை புரதத்தின் அளவு 10 தொடக்கம் 11 வீதமாகவும் இதில் பெருமளவு நீர் காணப்படுவதுடன் கொழுப்பு குறைந்தளவு காணப்படுகின்றது. வெண்கருவை அடுத்து மஞ்சட்கரு காணப்படுது. இவை முட்டையின் மத்தியில் அமைய பெற்றுள்ளது. கருவூன் மென்சவ்வினால் சூழப்பட்டது. இளம் மஞ்சள் கடும் மஞ்சள் படலங்களால் ஆக கருவூன் படிந்து காணப்படும். சாந்தோஃபில் ஆனது முட்டையின் மஞ்சக்கருவுக்கு காரணமாக அமைகின்றது. எனவே மஞ்சக்கருவில அதிகளவு படிந்து காணப்படுகின்றது. இது ஒரு தாவர நிறப்பொருளாகவும் அமைகின்றது. முட்டையில் காணப்படும் லிப்பிட்டின் பெரும் பகுதிகள் மஞ்சக்கருவில் அடங்கியிருக்கும். வளர்ச்சி அடையும் முளையத்திற்கு வேண்டிய போஷணை பதார்த்தங்கள் வழங்குவதும் மஞ்சக்கருவில் இருந்தாகும். முட்டையின் தோற்றம். சாதாரணமாக முட்டையொன்றின் தோற்றம் நீள்வட்டமாகத்தான் காணப்படுகின்றது. முட்டையினது நீளத்தையும் அகலத்தையும் நுண்மானியினால் அளப்பதன் மூலம் முட்டையினது தோற்ற சுட்டியினை கணித்துக் கொள்ள முடியும். இவற்றினை கணித்துக் கொள்வதற்கான சமன்பாடு ஒன்றுள்ளது. முட்டையினது அகலத்தினை நீளத்தினால் பிரித்து பெறப்படுகின்ற பெருமானத்தினை 100 வீதத்தினால் அதனுடைய தோற்ற சுட்டியினை கணித்துக் கொள்ள முடியும். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.